ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம போண்டா வாயினை கூட்டிட்டு நம்ம எங்கே கிளம்பியாச்சுன்னா அவனுக்கு வேக்சினேஷன் போடலாம் தான். அவனும் வெளில போகிறோன்ற குஷியில் ஜாலியாக கிளம்பி வந்துட்டான். இங்கே பார்த்தீங்களா, இவன் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோடனே அமைதியாக நல்ல புள்ள மாதிரி போய் உக்காந்துட்டான். நம்ம போண்டா வாயன் எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாமல் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. உள்ளே அப்படி என்னதான் இருக்குது, என்னை விடுங்கன்ட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அவனையும் கூப்பிட்டு போய் உட்கார வச்சாச்சு. நாங்களும் பயந்துட்டு இருந்தோம், இவன் என்னென்ன சேட்டை பண்ண போகிறான்னு தெரியலையே, அமைதியாக இருப்பானான்ற ஒரு பயத்திலே இருந்தோம். அவனுக்கு ஒரு ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு தான் கொஞ்சம் பையன் வேலை காட்டிட்டான். அப்புறம் அமைதியாக எப்படியும் அந்த இன்ஜெக்ஷனையும் போட்டுக்கிட்டான். ரேபிஸ் இன்ஜெக்ஷனுக்கு அப்புறமா அவனுக்கு மைக்ரோசிப் இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம போண்டா வாயன் அதுக்கும் அமைதியாகவே இருந்துட்டான். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டிகளுக்கு வேக்சினேட் பண்ணலன்னா மறக்காமல் வேக்சினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப கம்பல்சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சிப் இன்பில் பண்ணும்போது ஒரு சில பெட்ஸ்க்கு ப்ளீட் ஆகும்னு சொன்னாங்க. நம்ம போண்டா வாயனுக்கு அதெல்லாம் ஆகலை. நானும் அவனை கூப்பிட்டு வெளில வரும்போது அந்த டோர்லேயே அவனை இடிச்சிட்டேன் பாவம் பிள்ளைய. வீட்டுக்கு வந்த உடனே இனிமேல் நீ கூப்பிட்டா நான் வெளிலே வரமாட்டேன்ற மாதிரி என்ன ஒரு லுக் விட்டுட்டு இருந்தான். அப்படியே நம்ம ஏரியா பாய்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.